Hello everyone. In this video, we are going to see what is meant by damped oscillation, and we are going to derive the differential equation and its solution for damped oscillation. There are three different types of vibration. Let us see one by one. First one is the free vibration. It means a body vibrates freely without any resistance or frictional force acting on it. ஒரு ஆப்ஜெக்ட் மேல வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அல்லது ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்காம அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ரீயா வைப்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா then that object is said to be under free vibration. And second one is the damped vibration. So it is defined as a body vibrates and decreases the vibration gradually and becomes rest due to friction. So ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வைப்ரேட் ஆயிட்டு இருக்கு பட் டைம் பீயிங்ல அதோட வைப்ரேஷன் கிராஜுவலா குறைஞ்சு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல வைப்ரேஷன் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டேம்ப்டு வைப்ரேஷன். ஸோ எதனால அதோட வைப்ரேஷன் கிராஜுவலா குறைஞ்சு ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா இட் இஸ் டியூ டு த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் த என்விரான்மெண்ட். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால அதோட வைப்ரேஷன் தடப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆகி அப்புறம் ரெஸ்ட்டுக்கு ஜீரோக்கு வர்றது தான் பேரு டேம்ப்டு வைப்ரேஷன் அப்படின்றது. Third one, forced vibration. A body vibrates and needs an external force to continue its vibration. So ஒரு ஆப்ஜெக்ட் இனிஷியலா வைப்ரேட் பண்ணி விட்டுறோம், வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு. பட் அந்த வைப்ரேஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்கா we have to apply external force regularly to continue its vibration. So அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ரெகுலரா அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் ரெகுலர் இன்டர்வல்ல. அப்பதான் அந்த வைப்ரேஷன் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா that is called as forced vibration. Simply we can say that an object is forced to vibrate regularly. அதுதான் forced vibration அப்படின்னு சொல்லுவோம். Okay, so let us see the differential equation and its solution for the damped oscillation. Okay, so we know what is meant by damped oscillation. ஒரு ஆப்ஜெக்ட் வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும் and time beingல அதோட வைப்ரேஷன் கிராஜுவலா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல ரெஸ்ட்டுக்கு வந்துடும் because of the frictional force acting on the system. So this is called as damped vibration அல்லது damped oscillation சொல்லுவோம். So we are going to derive a differential equation for this damped oscillation and also we are going to find the solution for that differential equation. Let us see how we are going to find it. So this is the arrangement. Here we have a spring. Our end வந்துட்டு ஒரு rigid supportல நம்ம fix பண்ணிருக்கோம். Spring ஓட endல we have a mass. So the mass will disturb the spring to undergo oscillation. So this is the situation. So on the displacement time we have drawn a graph. So it will be in the form of sine waves. So இந்த கிராஃப்ல பார்த்தோம்னா நமக்கு தெரியும் இனிஷியலா ஆம்ப்ளிடியூட் அதிகமா இருக்கு பட் டைம் போக போக ஆம்ப்ளிடியூட் கிராஜுவலா குறைஞ்சிட்டே வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஜீரோ ஆயிடுது. So this is called as damped oscillation. Okay, so as I tell already, consider a spring. We have a spring attached with a mass m. So அந்த ஸ்ப்ரிங் கூட அட்டாச் ஆகிற அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்துட்டு m ன்னு எடுத்துக்கிறோம். So இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல two forces will be acting on this system. So என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா restoring force and damping force. Okay, restoring force is taken as F1 and damping force is taken as F2. So let us see what is the restoring force. So restoring force acts on the opposite direction to reach its original position. So நம்ம அந்த ஸ்ப்ரிங்கோட எண்ட்ல ஒரு மாஸ் அட்டாச் பண்ணிருக்கிறோம். அந்த மாஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த ஸ்ப்ரிங் வந்துட்டு ஆசிலேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இப்போ அந்த மாஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால ஸ்ப்ரிங் வந்து டவுன்வர்டாக மூவ் ஆகுது அப்படின்னாக்கா நேச்சுரலி ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அந்த ஸ்ப்ரிங்கில் கிரியேட் ஆகிட்டு தட் வில் மேக் த ஸ்ப்ரிங் டு மூவ் இன் தி அப்வர்ட் டைரக்ஷன். ஸோ அதுதான் வந்து ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஸோ F1 is directly proportional to minus y. So why I have written minus y அப்படின்னா force வந்து நம்ம displacement உடைய directionக்கு opposite create ஆகுதுனால I have represented minus sign. Okay, so whenever we remove the proportionality we introduce equal to a constant. So here I have introduced a constant called k. K is nothing but the restoring force constant. So F1 is equal to minus k into y, where y is the displacement of the object from its original position. And second type of force is the damping force or frictional force. So frictional force is the force that opposes the motion of an object. So அந்த spring ஓட movement oppose பண்ணி வர force தான் வந்துட்டு damping force. This is due to the frictional force created in the system. ஓகேங்களா? So it is proportional to the velocity and opposite to the direction of motion.
ஸோ ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். பட் இட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு த வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட். எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் கிரியேட் ஆகும். ஸோ we can write it as F2 is proportional to minus dy by dt, where dy by dt is the velocity. Minus and a again போறோம் அப்படின்னாக்கா it is opposite in direction to the direction of movement of the object. So object உடைய movementக்கு opposite direction the force create ஆகுது. So we are including a minus sign. So F2 is proportional to minus dy by dt. இதுதான் frictional force. So I have to remove the proportionality by introducing equal to a constant, where r is the frictional constant of the system. So F2 is equal to minus r into dy by dt. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே அந்த சிஸ்டமில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஒன்று வந்து ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ், ரெண்டாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். பட் இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோடைய மூமெண்ட்டை வந்துட்டு ஸ்டாப் பண்ண தான் ட்ரை பண்ணுது. பிகாஸ் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகி மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட்டை அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதனுடைய மூமெண்ட்டையே வந்து பிளாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ ரெண்டு ஃபோர்ஸுமே நம்மளுடைய ஆப்ஜெக்டுடைய மூவ்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக தான் ஆக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் இன் த சிஸ்டம். ஓகே, ஸோ we are adding the two forces. Total force F is equal to F1 plus F2. ஓகேங்களா? ஸோ we are adding these two forces. F1 F2க்கு நமக்கு வேல்யூ தெரியும், அது ரெண்டையுமே ஆட் பண்ணுறோம். பிகாஸ் ரெண்டுலையுமே நெகட்டிவ் சைன் இருக்குது, அது as it is அப்படியே போட்டுடுறோம். F is equal to minus ky minus r into dy by dt. Take it as equation number 3. ஸோ இந்த எஃப் வேல்யூ வந்து நம்மளுடைய சிஸ்டமில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கிற ஃபோர்ஸ்னுடைய வேல்யூ. ஓகே, பட் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் செகண்ட் லா வி நோ தட் எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ அக்சலரேஷன். ஓகேங்களா? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஏ. பட் அந்த அக்சலரேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் டேர்ம் நான் எழுதியிருக்கிறேன், எம் இன்டூ டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். பிகாஸ் அக்சலரேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இல்லைங்களா? ஸோ வெலாசிட்டின்னு நமக்கு தெரியும் dy by dt. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கிடைக்கிறது தான் ஆக்சலரேஷன். ஸோ அதனால தான் f is equal to m into d square y by dt ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். டேக் இட் as equation number 4. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் ரெண்டுமே வந்து ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா தான். ஸோ we are comparing these two equations. equation 3யும் 4யும் கம்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் f தான் இருக்குது, ரைட் சைடில் தான் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு டேர்ம்ஸையும் எடுத்து ஈக்குவேட் பண்ண போகிறோம். So we can write m into d square by dt square is equal to minus ky minus r into dy by dt. As it is எழுதியாச்சு, ரெண்டுத்தினுடைய லெஃப்ட் சைடையும் எடுத்து ஈக்குவேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஈக்குவேஷனுடைய ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்கிற m அப்படிங்கிற அந்த டேர்மை ஐ எம் பிரிங்கிங் இட் டு த ரைட் சைடு. ஓகே, ஸோ ரைட் சைடில் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, மைனஸ் கேஒய்னு ஒரு டேர்ம் இருக்குது, மைனஸ் ஆர் இன்ட்டு டிஒய் பை டிடின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்குமே m வந்து காமனாக அப்ளிகபிள் தான். ஓகே, ஸோ ஐ கேன் ரைட் டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஒய் பை எம் மைனஸ் ஆர் பை எம் இன்ட்டு டிஒய் பை டிடி. பிகாஸ் லெஃப்ட் சைடில் நியூமரேட்டரில் இருக்கிற m ரைட் சைடுக்கு வந்துச்சுன்னா டினாமினேட்டருக்கு போயிடும். ரைட் சைடில் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, ஸோ ரெண்டு டேர்ம்ஸ் டினாமினேட்டர்லையுமே m வந்து நம்ம போட்டுருணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைமில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஐ ஹாவ் put all the values in one side. ரைட் சைடில் 0 மட்டும் போட்டாச்சு, மீதி எல்லா டேர்ம்ஸையும் நான் லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ நெகட்டிவ் சைன் எல்லாமே ப்ளஸ் சைனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஐ எம் கன்சிடரிங் ஆர் பை எம் இஸ் ஈக்குவல் டு 2b அண்டு கே பை எம் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர். இந்த மாதிரி நான் சிம்பிளாக வந்துட்டு டிஃபைன் பண்ணி நாமளே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஆர் பை எம் 2bன்னு எடுத்துக்கிறோம், கே பை எம் ஒமேகா ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர் ப்ளஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் பை எம் இங்கே 2bன்னு போட்டாச்சு இன்டூ டிஒய் பை டிடி ப்ளஸ் அங்கே வந்துட்டு கே பை எம் இருக்குது. ஸோ அந்த கே பை எம்க்கு பதிலாக ஒமேகா ஸ்கொயர் போடுறோம் இன்டூ ஒய் ஆஸ் இட் இஸ் எழுதியாச்சு ஈக்குவல் டு 0. டேக் இட் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய டேம்ப்டு ஆசிலேஷனுக்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதுவும் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னா டிஒய் பை டிடி, செகண்ட் ஆர்டர்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர். இதுவே தேர்ட் ஆர்டராக இருந்ததுன்னா டி கியூப் ஒய் பை டிடி கியூப் அப்படின்னு போகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் த damped oscillation. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷன் இஸ் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட். ஃபிஃப்த் ஈக்குவேஷனுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா y is equal to a into e power alpha t. பிகாஸ் இதில் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் y தான் வந்துட்டு ஆர்டர் மாறிட்டே இருக்குது இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டேர்மில் பாருங்கள் y இருக்குது, அடுத்து y உடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன், அடுத்து y உடைய செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன். ஸோ ஹியர் y is the
சேஞ்சிங் குவான்டிட்டி இல்லைங்களா. ஸோ அதனுடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு a இன்டூ இ பவர் ஆல்ஃபா டி. இதில் a அண்டு ஆல்ஃபா இது ரெண்டுமே வந்துட்டு arbitrary கான்ஸ்டன்ட்ஸ். அது வந்து சம் ரேண்டம் வேல்யூஸ் அதுக்கு அசைன் ஆகிருக்கும். அது என்னங்கிறத நம்ம வி கேன் ஃபைண்ட் இட் அவுட். ஓகேங்களா. ஸோ இப்போ we are differentiating the sixth equation with respect to time. So y is equal to a into e power alpha t அப்படின்னு இருக்கு. We are differentiating with respect to time. So time பொறுத்து differentiate பண்ணும்போது we will get dy by dt is equal to அந்த a e power alpha t அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ a into e power alpha t போட்டாச்சு. இன்டூ இங்கே டைம் ஃபேக்டருக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ஃபா. ஸோ அந்த டேர்ம் அகைன் ப்ராடக்ட்ல வந்துடும். திஸ் இஸ் த வே ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் இல்லைங்களா. ஸோ dy by dt is equal to a into e power alpha t into alpha. ஓகே. ஸோ அகைன் இந்த டேர்மை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். பண்ணும்போது என்ன ஆகும்னா d square by dt square is equal to அதே ப்ரொசீஜர் தான் a into e power alpha t into alpha. இந்த ஹோல் டேர்ம் ரிப்பீட் ஆகும். இன்டூ இந்த டைம் தான் வந்து டிஃபரன்ஷியல் குவான்டிட்டி இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்ன ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா அகைன் ப்ராடக்ட்ல வந்துடும். ஸோ ஆல்ரெடி a into e power alpha t into alpha இருக்கு. இன்டூ ஆல்ஃபா இன்க்ளூட் ஆகும். அப்போ a into e power alpha t into alpha ஸ்கொயர் இந்த மாதிரி வந்துடும். ஸோ we got the values for y, dy by dt and d square by dt square. ஸோ 3 டேர்ம்ஸ்க்கு நமக்கு வேல்யூ தெரியும். ஸோ இந்த 3 வேல்யூஸுமே எடுத்துட்டு போயிட்டு we are going to substitute in our fifth equation. So fifth equationல பாருங்க y இருக்கு, dy by dt இருக்கு, d square by dt square இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 3 டேர்ம்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ கிடைச்ச ஆன்சர்ஸை நம்ம போட போகிறோம் லைக் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் a into e power alpha t into alpha square இது d square by dt squareக்கான வேல்யூ plus 2b into a into e power alpha t இது வந்து dy by dt கான வேல்யூ plus omega square y ன்னு இருந்திருக்கும். ஸோ yக்கு பதிலா a into e power alpha t ன்னு போட்டாச்சு. ஓகே. ஸோ this is equal to 0. இப்போ காமன் டேர்ம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மூணு டேர்ம்ஸ்லையுமே காமனாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா a into e power alpha t. ஸோ அதை வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியே எழுதியாச்சு. ரிமைனிங் டேர்ம்ஸ் அந்த a e power alpha t விட்டுட்டு மீதி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம இன்சைட் த ப்ராக்கெட் நோட் பண்ணியாச்சு. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஆல்ஃபா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் போட்டாச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்லேயே அதே தான் எழுதியிருக்கேன். ஜஸ்ட் இக்னோர் இட். இப்போது a e power alpha t into இந்த bracket இருக்கிற term is equal to 0 அப்படின்னு போட்டிருக்காங்க. just imagine a e power alpha t x ன்னு எடுத்துக்கோங்க. இந்த bracketல இருக்கிற whole terms y ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி சொல்லலாம்னா x into y is equal to 0 அப்படின்னு imagine பண்ணிக்கலாம். it means what? either x 0வா இருக்கணும், அப்படி இல்லைனா y 0வா இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் x into y will become 0. ஓகேங்களா. அப்போ that means either a into e power alpha t may be 0 or otherwise alpha square plus 2b alpha plus omega square may be 0. ஓகேங்களா. பட் இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா a into e power alpha t will not be equal to 0 because amplitude will never become 0 until oscillation is going on. oscillation நடந்துட்டு இருக்கு அப்படின்னாவே டெஃபினெட்லி அங்கே ஆம்பிளிடியூடுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஏன்னா ஆசிலேட் ஆகுதுன்னு கண்டிப்பாக அது வந்துட்டு சம் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியிருக்கும் வெர்டிக்கலாக. அதனால ஏ வேல்யூ கண்டிப்பாக 0வா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போது மீதி எந்த டேர்ம் தான் 0வா இருக்க சான்ஸ் இருக்குன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஆல்ஃபா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மேபி ஈக்குவல் டு 0. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 7 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 7 சால்வ் பண்ணும்போது we will get a solution. இது வந்து நமக்கு அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் we have the solution for this type of equation. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குன்னா அதுக்கு சொல்யூஷன் என்னவா இருக்குன்றது ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு. ஸோ அது பிரகாரம் ஆல்ஃபா will be equal to minus b plus or minus square root of b square minus omega square. So this is the solution for alpha in equation number 7. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 8th equation we are going to substitute in our 6th equation. ஓகேங்களா. ஸோ 6th equationல substitute பண்ணும்போது y is equal to a into ஆக்சுவலாக 6th equationல என்ன இருந்தது அப்படின்னா y is equal to a into e power alpha t அப்படின்றது தான் 6th equation. ஸோ now e power alphaக்கு பதிலாக இந்த ஹோல் டேர்மை இன்க்ளூட் பண்ணுறோம். minus b plus or minus root of b square minus omega square போட்டாச்சு. into t as it is அப்படியே இருக்குது. you can have a doubt அங்கே e powerன்னு போட்டிருந்தோம் இங்கே எக்ஸ்போனென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா. ஸோ e power can be written as exponential of. ஸோ நீங்கள் ஸ்மால் e போட்டு பவரில் டேர்ம் எழுதினாலும் ஒன்று தான், expன்னு போட்டு ப்ராக்கெட்டில் பக்கத்துலேயே டேர்ம் எழுதினாலும் ஒன்று தான். ஸோ போத் ஆர் ஈக்குவல். அதாவது நான் சைடில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். e power alpha t can also be written as exponential of alpha t. ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம்.
ஓகேங்களா. ஸோ சிக்ஸ்த் ஈக்குவேஷன் ஆஸ் இட் இஸ் எழுதியிருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் ஆல்ஃபா அதுக்கான ஆன்சரை உள்ள போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ திஸ் கேன் பி ஸ்பிளிட் இன்டு டூ காம்பனன்ட்ஸ் ஆக்சுவலி இல்லைங்களா. ஸோ y is equal to a into exponential minus b plus root of b square minus omega square into t plus a into exponential of minus b minus root of b square minus omega square into t. ஸோ இந்த மாதிரி ரெண்டு காம்பனன்ட்ஸை நம்ம ஸ்பிளிட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நம்முடைய புக்கில் வந்துட்டு a1 a2 ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது, a plus bன்னு போடலாம். பட் a plus bன்னு போட்டால் கடைசி வரைக்கும் அதே மாதிரி கன்டினியூ பண்ணுங்கள். வேறு புக்கில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணோன்னா a1 a2 ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஒன்று வந்து ப்ளஸ் காம்பனண்ட், இன்னொன்று மைனஸ் காம்பனண்ட். ஏன்னா இங்கே இதுக்கு முன்னாடி டேர்மில் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளஸ்க்கும் இன்க்ளூட் பண்ணி ஆகணும், மைனஸ்க்கும் இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் y. ஸோ yக்கான இன்னொரு சொல்யூஷன் தான் இது. So there are three cases in damped oscillation. First one is heavy damping, and case 2 is critical damping, and case 3 is low damping. Let us see one by one. So case 1, heavy damping. So the solution for equation y consists of two terms b and omega. So if b square is greater than omega, then root of b square minus omega square will become real value and it will be less than b. So minus b plus root of b square minus omega square and minus b minus root of b square minus omega square. So these two terms in the expression of y will become negative provided b square is greater than omega square. So because of these two terms, the displacement y consists of two terms which are nothing but the above two terms. So these two factors will make the oscillation to decrease gradually, and finally the oscillation will become zero. That means there will be no oscillation, it will become dead beat. So this is because of the two terms minus b plus root of b square minus omega square and minus b minus root of b square minus omega square. Since these two terms are negative, it will make the oscillation to gradually decrease and becomes zero. So this is what happened in heavy damping. It means when b square is greater than omega square, the oscillation will be over damped. That means the oscillation will decrease gradually and become zero at a particular time. Next, case 2 is the critical damping. So this is in which b square is equal to omega square. So that means b square minus omega square is equal to 0. If you substitute this condition in our solution y, then y will be equal to a1 plus a2 into e power minus bt. So these are the only leftover terms. All the remaining terms will become 0 because b square minus omega square is equal to 0. Okay. But this equation y is equal to a1 plus a2 into e power minus bt will not satisfy our equation number 5. So we have to choose another choice. That means we have to consider root of b square minus omega square is not equal to 0, but it is equal to h. But h is approximately equal to 0. So we have to substitute this condition in our expression for y. So y is equal to a1 into e power minus b plus h. So why I have written h means because in this solution for y, a1 e power minus b plus root of b square minus omega square அப்படின்னு இருந்திருக்கும். So instead of root of b square minus omega square, I have replaced h, okay, into t plus a2 into e power minus b minus h. So இந்த h இருக்கிற இடத்துல என்ன இருந்திருக்கு, ஆக்சுவலா root of b square minus omega square இருந்திருக்கு நம்மளுடைய solution for y equationல. So அதுக்கு பதிலா h ன்னு போட்டாச்சு into t. Okay. So next step la I have done, what is I have done, y is equal to a1 into e power minus bt, and the bracket க்கு வெளியே இருக்கிற அந்த time factor உள்ள include பண்ணியாச்சு. So minus bt plus ht plus a2 into e power minus bt minus ht. Okay. So in the next step, I have separated all the exponential terms. So e power a plus b அப்படின்ற formula ஒரு term இருக்குனா, that can be written as e power a into e power b. So that is what I have done here. So y is equal to a1 e power minus bt into a1 e power ht plus இது அடுத்த component a2 e power minus bt into a2 e power minus ht. So exponential terms வந்து நான் split பண்ணி productல எழுதியாச்சு. So இது எல்லா termsலுமே e power minus bt is common. So let it take it outside. So y is equal to e power minus bt into within the bracket
e power minus bt தவிர்த்த மற்ற terms எல்லாம் உள்ள எழுதிடலாம். So a1 into e power ht plus a2 into e power minus ht. So these are all the terms we have simplified. Okay. So now we are going to again simplify. So y is equal to e power minus bt into a1. Actually e power ht can be written as 1 plus ht plus ht square plus ht cube plus etc. So that is what I have done here, because e power x அந்த மாதிரி ஒரு term இருக்குனா that can be written as 1 plus x square plus x cube அந்த மாதிரி நம்ம எழுதலாம். So அந்த format தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். So e power ht can be written as 1 plus ht plus etc. So அதுக்கப்புறம் ஒரு terms நம்ம neglect பண்ணிடலாம், because that will become very low. அதனால e power ht can be written as 1 plus ht. Okay. அதே மாதிரி e power minus ht can be written as 1 minus ht. இது வந்து exponential seriesல இதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. e power minus x அப்படின்னு இருந்துச்சுன்னா 1 minus x plus x square minus x cube அந்த மாதிரி நம்ம expand பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ e power minus ht எப்படி எழுதியிருக்கோம்னா 1 minus ht அதோட நிறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் வர பவர்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணலை, because they are very very low value that can be neglected. ஓகேங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறோம், பிகாஸ் அந்த a1 a2 டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா நான் கிளம்ப் பண்ணி எழுதியிருக்கேன். அது தவிர்த்து மீதி டேர்ம்ஸ் எல்லாம் தனியாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதை தான் பண்ணியிருக்கோம். ஸோ y is equal to e power minus bt into ஆக்சுவலாக எப்படி வரும்னா a1 into 1 plus a1 into ht அங்கே அப்படி வரும். இங்கே எப்படி வரும்னா a1 into 1 minus a2 into ht அந்த மாதிரி வரும். ஸோ இதை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா இங்கே a1 இருக்குது, இங்கே a2 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் இங்கே என்ன இருந்திருக்கு, ஆக்சுவலாக a1 ht மைனஸ் a2 htன்னு இருந்திருக்கும். ஸோ அது ரெண்டுலையுமே htயை காமனாக எடுத்துட்டா ரிமைனிங் இருக்கிறது உள்ள a1 மைனஸ் a2. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா. இதுக்கப்புறம் ஒரு டேர்ம்ஸ் நம்ம எழுத தேவையில்லை, we can neglect it. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா we are going to simplify. ஸோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா this a1 plus a2 can be taken as p and h into a1 minus a2 can be taken as q. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக எடுத்துக்கும் போது y is equal to e power minus bt a1 plus a2 ரீப்ளேஸ் பண்ணிட்டு p அதை எழுதிக்கலாம், பிளஸ் h into a1 minus a2 ரீப்ளேஸ் பண்ணிட்டு q எழுதிக்கலாம். இந்த t டேர்மை as it is அப்படியே போட்டாச்சு. பிளஸ்க்கு அப்புறமா நம்ம டாட் டாட் வச்சிருக்கிறோம். ஸோ அங்கே வர டேர்ம்ஸை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். தட் இஸ் need not to be included. ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா if time increases this p plus qt will also increase. ஆனால் e power minus bt decrease ஆகும். ஸோ ஒரே ஈக்குவேஷனில் டைம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஒரு டேர்ம் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஒரு டேர்ம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சரியாக இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒய்ங்கிறது நம்மளுடைய சொல்யூஷன். அந்த சொல்யூஷனில் ஒரு நெகட்டிவ் டேர்மும் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் டேர்மும் இருக்குது. ஸோ டைம் ஆக ஆக இந்த p ப்ளஸ் க்யூட்டிங்கிற டேர்ம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும், பட் e power மைனஸ் பிடிங்கிற டேர்ம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ வாட் வில் ஹேப்பன் டு த ஆசிலேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு த ஃபேக்டர் p ப்ளஸ் க்யூடி. அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தோம்னாக்கா அட் த சேம் டைம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆக ஆக ஆசிலேஷன் டிக்ரீஸ் ஆகும். அது எந்த ஃபேக்டர்னால அப்படின்னா e power மைனஸ் பிடி அப்படிங்கிற ஃபேக்டர்னால. ஸோ ஒரே ஈக்குவேஷனில் ஆசிலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுற ஃபேக்டரும் இருக்குது, டிக்ரீஸ் பண்ணுற ஃபேக்டரும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் டேம்பிங். ஸோ கிரிட்டிக்கல் டேம்பிங்கில் ஆசிலேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிட்டே போகுதா அப்படின்றதும் சொல்ல முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதான்னு சொல்ல முடியாது, பிகாஸ் ரெண்டு ப்ராசஸ்மே உள்ளே நடக்குது. ஸோ தட் இஸ் ஒய் இட் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் டேம்பிங். கிரிட்டிக்கல் அப்படின்னாவே இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அனலைஸ், அதுதான் கிரிட்டிக்கல் டேம்பிங் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக என்ன ஆகும்னு பார்த்தோன்னாக்கா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ ஆகிடும், பிகாஸ் ஆஃப் த நெகட்டிவ் ஃபேக்டர் ப்ரெசென்ட் இன் த சொல்யூஷன். e power மைனஸ் பிடிங்கிற அந்த டேர்ம்னால ஆசிலேஷன் ஜீரோ ஆகிடுது. ஸோ இனிஷியலாக ஆசிலேஷன் ரைஸ் ஆகுது, பட் அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகிட்டே போய் ஃபைனலாக ஜீரோ ஆகிடுது. ஸோ கிரிட்டிக்கல் டேம்பிங்கில் இன்க்ரீசிங்கும் நடக்குது, டிக்ரீசிங் ஆஃப் ஆசிலேஷனும் நடக்குது, ஐ மீன் டிக்ரீசிங் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நடக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் critical damping. And last one low damping. So low damping வந்துட்டு case 1க்கு just opposite. அங்கே வந்து b square is greater than omega square எடுத்தோம், இங்கே b square is less than omega square assume பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து less than omega square இருந்ததுன்னா that root of b square minus omega square term will become imaginary concept. அங்கே வந்து complex number i include ஆகிடும், because அது negative term ஆகிட்டதுனால imaginary term உள்ள include ஆகிடும். So that can be written as root of b square minus omega square is equal to I into root of omega square minus b square.
ஸோ இது எப்படி நான் மென்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா I into beta அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இமேஜினரி டேர்ம் அப்படின்னு வந்துட்டாலே அங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர் I வந்து உள்ள இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அந்த ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் டேர்மில் ஒரு இமேஜினரி டேர்ம் இன்க்ளூட் பண்ணியாச்சு. அகைன் ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை நான் பீட்டா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு அந்த சொல்யூஷன் ஃபார் ஒய் எப்படி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம்னா y is equal to a1 into e power minus b plus I beta. ஆக்சுவலாக அந்த I beta இருந்த இடத்துல சொல்யூஷனில் என்ன இருந்ததுன்னா ஆல்ரெடி ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இருந்தது. ஓகே, ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு I beta போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி அடுத்த காம்பனண்ட்டுக்கும் a2 into e power minus b minus I beta. ஆக்சுவலாக ஸோ இங்கேயும் I beta இருந்த இடத்துல ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இருந்தது. எதுலன்னா நம்மளுடைய சொல்யூஷன் ஃபார் ஈக்குவேஷன் ஒய்ல ஃபைனலாக டெரைவ் பண்ண சொல்யூஷனில். ஸோ அது எங்கே இருக்குன்னா இந்த ஸ்பெஷல் கேசஸ்க்கு முன்னாடி டெரைவ் பண்ண கடைசி ஈக்குவேஷன் அதுதான். ஸோ அதை வேணால் நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. Take it as equation number 12. So இங்க again அதை simplify பண்றோம். So y is equal to a1 e power minus bt plus I beta t. அந்த time factor உள்ள include பண்ணியாச்சு, multiply பண்ணியாச்சு. Plus a2 into e power minus bt minus I beta t. So again நம்ம first previous caseல பண்ண மாதிரி இங்க again நம்ம exponential வந்துட்டு split பண்ணி productல எழுதிக்கிறோம். மேலே மல்டிப்ளை அடிஷனில் இருந்த எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம்ஸை இங்கே நம்ம ப்ராடக்டில் எழுதிக்கலாம். ஸோ a1 e power minus bt into a1 e power minus plus I beta t plus a2 e power minus bt into a2 e power minus I beta t. ஸோ அகைன் இங்கே வந்துட்டு இந்த ஹோல் டேர்ம்ஸ்லையுமே e power minus bt காமனாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் தனியாக எழுதிக்கலாம். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்கெட்குள்ளே எழுதியாச்சு. ஓகே, ஸோ y is equal to e power minus bt. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா a1 as it is எழுதியாச்சு. e power I beta t அதுக்கு பதிலாக I have written cos beta t plus I sin beta t. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா trigonometric கான்செப்ட். e power I theta can be written as cos theta plus I sin theta அப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ e power I beta t can be written as cos beta t plus I sin beta t. And also a2 இருக்கு பக்கத்தில் plus a2 இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா e power minus I beta t க்கு பதிலாக cos beta t minus I sin beta t ன்னு போட்டிருக்கேன். because e power minus I theta is equal to cos theta minus I sin theta. ஸோ அந்த ஃபார்முலா தான் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ e power minus I beta t can be written as cos beta t minus I sin beta t. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் y is equal to e power minus bt as it is எழுதியாச்சு. இப்போ அகைன் நம்ம a1 a2 உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் காமன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஸோ a1 plus a2 cos beta t காமனாக எழுதியாச்சு plus I into sin beta t a1 minus a2 இதை தனியாக ஸ்பிளிட் பண்ணி எழுதியாச்சு. ஸோ I have multiplied a1 inside the bracket and also a2 inside the bracketல மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எதெல்லாம் காமன் டேர்ம்ஸ் இருக்கோ அதை நான் வந்து தனித்தனியாக கிளம்ப் பண்ணி எழுதியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் y is equal to e power minus bt a1 plus a2 cos beta t இருக்கு. அதை நான் எப்படி எழுதியிருக்கேன்னா a sin pi cos beta t எழுதியிருக்கேன். because I have taken a1 plus a2 is equal to a sin pi அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு a sin pi போட்டிருக்கேன். அதே மாதிரி I into a1 minus a2 a cos pi ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த டேர்மை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு a cos pi உள்ளே போட்டாச்சு. ஓகே, ஸோ ஃபைனலி I will take it as y is equal to e power minus bt into இப்போ அந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையுமே a ஸ்மால் a காமனாக இருக்குது. அதை நான் தனியாக எடுத்தாச்சு. ஸோ உள்ள ரிமைனிங் என்ன இருக்குன்னா sin pi cos beta t plus cos pi sin beta t. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா sin a cos b plus cos a sin b அந்த ஃபார்மில் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது எதனோட எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம்லான்னு பார்த்தோம்னா sin of a plus bங்கிற அந்த ஃபார்முலாவுடைய எக்ஸ்பான்ஷன் தான் sin a cos b plus cos a sin b. ஸோ அதனால் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நான் அந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு sin of beta t plus pi ன்னு மாடிஃபை பண்ணி எழுதியாச்சு. ஓகே, யூசிங் த trigonometric formula. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எதெல்லாம் இமேஜின் பண்ணினோமோ அதெல்லாம் திரும்பவும் இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ y is equal to அந்த a1 நம்ம முன்னால் எழுதியாச்சு a into e power minus bt into sin பீட்டா அப்படிங்கிறது ஆக்சுவலாக அங்கே என்னன்னா ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் பீட்டா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் பீட்டாக்கு பதிலாக திரும்பவும் அதோட ஒரிஜினல் டேர்மையே கொண்டு வந்தாச்சு. ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதியாச்சு. இன்டூ டி டி வந்து ஆக்சுவலாக ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே தான்ப்பா வரும். ஸோ இன்டூ டி போட்டாச்சு ப்ளஸ் பை ஆஸ் இட் இஸ் எழுதியாச்சு.
Take it as equation number 13. So this is the equation of motion for damped oscillation. Here the amplitude is a into e power minus bt. So the amplitude pathina time பொறுத்து குறைஞ்சிட்டே போகும். And here beta is equal to root of omega square minus b square. Okay, so this is called as under damped motion. So இங்க oscillation வந்துட்டு time ஆக decrease ஆயிட்டே போகும். That means amplitude time பொறுத்து decrease ஆயிட்டே போகும் due to the factor a into e power minus bt அப்படின்ற factorனால. So இந்த damped oscillation கான time period value என்னன்னா t is equal to 2 pi by beta. இது வந்து ஒரு general formula. So instead of beta I can write root of omega square minus b square. So t is equal to 2 pi root of omega square minus b square. So this is the time period for damped oscillation. And equation 13 represents the display amplitude in the case of low damping. Okay, so that's all about the damped oscillation and its differential equation and solution. Thank you.